உங்கள் சத்யாவில் கோடை கொண்டாட்டம் ஆரம்பிச்சாச்சு. 5 ஸ்டார் ஏசி வாங்கினால் LED டிவி இலவசம். எக்கச்சக்கமான குலு குலு ஏசி ஆஃபர். ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. ரொம்ப 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 சூப்பரான ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. பஞ்சாப் ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக குறைவான ஒரு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. கல்கத்தா கையில தான் மேட்ச் ஒரு கட்டம் வரைக்கும் இருந்துச்சு. ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் யுஸ்வேந்திர சஹல் உள்ள மேட்சை மொத்தமா மாத்திட்டு போனாரு. கல்கத்தா தங்களோட கையில இருந்த ஈஸியா ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்சை கோட்டை விட்டுருந்தாங்க. ஸோ பஞ்சாப் இந்த மேட்சை எப்படி வின் பண்ணாங்க, கல்கத்தா எங்கெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். என்ன விட்னஸ் பண்ணிருக்கோம் நம்ம. ஹிஸ்டரி. ஆமாங்க, என்ன மேட்ச் இது, யாரும் நினைச்சிருக்கே மாட்டாங்க. ஒரு 8 மணி 9 மணிக்கு மேட்ச் பார்த்தவங்க எல்லாம் சப்ப மேட்சா போகுது, உப்மா மேட்ச், படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்படி படுத்து தூங்கியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய மேட்சை, இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஆமா, சத்தியமா ஸ்ரீராம். இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் மேட்ச் தான் எப்ப ரெண்டு டீமும் இப்படி கொலாப்ஸ் ஆகி நான் எப்ப கடைசியா பார்த்தேன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ திங்க் அந்த 2013-14 இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பூனே வாரியர்ஸ் விளையாடுவாங்க, பயங்கர ஒரு தேர்ச்ச விக்கெட்டா கொடுப்பாங்க. ஒரு டீம் ஆல் அவுட் ஆகும், அடுத்த டீம் ஆல் அவுட் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம். பட் இந்த அளவுக்கு கொலாப்ஸ், அது இந்த மாதிரி ஒரு பேட்டிங் விக்கெட்ல சத்தியமா தெரியல. இது நினைச்சே பாருங்களேன். ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு 9:30 அந்த டைம் வரைக்கும் ரஹானே அவுட் ஆகிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் கேகேஆர் பக்கம் தான். இந்த ஈஸியா வின் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு 10 ஓவர் 12 ஓவர்ல நினைச்சோம். பட் கேம் அப்படி மாறிச்சு. நம்ம அந்த ரஹானேவோட விக்கெட்ல இருந்தே போலாம். அங்கதான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. ரஹானேவோட விக்கெட்டா இருந்தா தானே அது. ரஹானேயோட விக்கெட்டே கிடையாது அது. ரஹானே நாட் அவுட். ஏன் அதை ரிவ்யூ பண்ணல? அதாவது உலகத்துல நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனா இருந்தா ஏமாளி அப்படிம்பாங்க. அதேதான் நடந்திருக்கு. இல்லைங்க, இவர் தானே கேப்டன். மத்த கேப்டன் எல்லாம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல ரிவ்யூ எடுத்துட்டு போறதெல்லாம் பாக்குறோம். கேப்டன் கொடுங்க, துக்குடா பயில எல்லாம் ரிவ்யூ எடுக்கிறாங்க ஸ்ரீராம். அவுட்னு தெரிஞ்சே எடுக்கிறாங்க. இவர் எடுத்திருக்க வேணாமா சொல்லுங்களேன். இது நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம். இது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஸ்ரீராம். எப்படி ரிவ்யூ பண்ணாம இருப்பாரு? என்னன்னா அவர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்னன்னா, ரகுவன்சிட்ட போய் கேட்டாராம், இது அவுட்டா இல்லையா அப்படின்னு. ரகுவன்சி அம்பேர்ஸ் கால் வர சான்ஸ் இருக்கு அப்படின்னாராம். சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவர் கிளம்பிட்டாராம். எனக்கு என்ன டவுட்னா, அம்பேர்ஸ் கால்னா ரிவ்யூ ரீட்டைன் ஆகிக்கிறோம், ரிவ்யூ இழக்க போறது இல்லை. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ரிவ்யூ எடுத்துட்டு ஒரு சான்ஸ் போய் பார்க்கலாம்ல. இது அவர் பொதுநலமா யோசிக்கிறாராம். இதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரசல் எல்லாரும் இருக்காங்க, ரமன்தீப் இருக்காங்க. அவங்களுக்கு ரிவ்யூ தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்றதுன்னு. இது சத்தியமா கோமாளித்தனம். இது கோமாளித்தனம் ஸ்ரீராம். இது எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். நீங்க இதை விடுங்க. அதாவது இம்பாக்ட் இன் லைன் பட்டிருக்குமா பட்டிருக்காதான்றப்ப டவுட் வரலாம். இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ரகுவன்சி என்ன பார்த்தாரு? இல்லைங்க, நீ ரகுவன்சியை பத்தி அவரு சொல்லல, கேட்கப்பட்டப்போ அவர் சொன்னாரு ஏன் ரிவ்யூ எடுக்கலன்றப்போ. சரி, வேற யாராவது கமெண்டேட்டர் கேட்டது அங்க இருக்கிறவங்க, அதை பத்தி கேட்கலன்னா அவர் ஆனா ஒரு விஷயம் நான் ரஹானே கிட்ட அப்ரிஷியேட் பண்ணுவேன். என்னன்னா, அவரே ஓன் பண்ணாரு, இது நாங்க தோத்தோம், நாங்க நல்ல பொசிஷன்ல தோத்தோம், ஜெயிக்க வேண்டிய மேட்ச், நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், நான் தான் நல்லா ஆடிக்கிட்டு. ஏன்னா 55 ரன் பார்ட்னர்ஷிப், இவங்க தோக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. நான் கூட கமெண்ட்ரியில இருந்தேன். நான் சொன்னேன், ஏதோ ஒரு பஞ்சாப் ஃபேனை காட்டுறப்போ ஒரு குழந்தைய காட்டினாங்க, சாரிடா செல்லம் உங்க டீம் தோத்துருச்சு, அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம், கவலைப்படாத. ஏன்னா இந்த மேட்ச் தோக்கவே முடியாது ஸ்ரீராம். இங்க இருந்து ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். நம்ம சொல்றோம்ல, ரஹானே ரிவ்யூ எடுக்க தப்புன்னு. மேபி அவருமே இதை இப்படி ஒரு கொலாப்ஸ் நடக்கும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஈஸியான சேஸா இருக்கும்னு நினைச்சாரு. நம்ம போனாலும் எதுவும் தப்பு இல்லை, பின்னாடி பேட்டர்ஸ் அவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு மேபி அப்படி ஒரு விஷயமா இருந்திருக்கலாம்ல. அங்கதான் ஸ்ரீராம் சஹல் கேமுக்கு வந்தார். அதாவது நம்ம லாஸ்ட் 3 டேஸா நம்ம என்ன பாக்குறோம், நல்லா பண்ணாத டீம்ஸ் எல்லாம் நல்லா பண்றாங்க. எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பண்ணாங்க, சிஎஸ்கே தேர்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ ஒரு நல்லா பண்ணாத போலர் சஹல். இது வரைக்கும் ஐபிஎல்ல இந்த சீசன், அதான் ஐபிஎல்லோட என்டையர் ஹிஸ்டரியில ஹையஸ்ட் விக்கெட் 200 விக்கெட்டுக்கு மேல அவர் மட்டும்தான் எடுத்திருக்காரு, வேற யாருமே எடுத்தது கிடையாது. இந்த சீசன் ரொம்ப மோசமான சீசனா இருந்துச்சு. அண்ட் கேப்டனும் அவர் மேல நம்பிக்கை வைக்க தவறினாரு ஸ்ரேயஸ். அதாவது எந்த மேட்ச் ஞாபகம் இல்ல, ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாரு. சோ கேப்டனுக்கும் அவர் மேல ஃபெய்த் இல்லையோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் மச்சான் 110 தான் இருக்கு, அப்ப நான் யாருகிட்ட திரும்புவேன்? என்னோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். இது வரைக்கும் நம்பிக்கை இல்ல, ஆனா அண்ணே ஏதாவது பண்ணி கொடுங்கண்ணே, 110 தானே இருக்கு அப்படின்றப்போ செஹல் காட்டினாருங்க. பார்க்கணும் போறீங்க, ஐயோ அந்த ரிங்கு சிங் டிஸ்மிஸல்லாம் கிளாசிக்
கிளாசிக்ங்க. ஒரு லெக் ஸ்பின்னர் எனக்கு லாஸ்டா ஞாபகம் இல்ல. எப்படி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இப்படி ஐபிஎல் அவுட் ஆக்குனாருன்னு. 70 கிலோமீட்டர்ல பால் அப்படி மிதக்க விடுறாரு அவரு. இறங்கி வந்து பேட் காலுக்கடியில மாட்டிக்கிச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்டம்ப் அவுட் எடுத்தாரு. ஐயோ கிளாசிக் செஹல். அதுக்கு கேப்டன்சி எந்த அளவுக்கு உதவுச்சுன்னு பார்க்கணும். அவ்வளவு அட்டாக்கிங்கா ஃபீல்ட் செட்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்லிப் வச்சு தொடச்சி அட்டாக் பண்ணாங்க. சில்லி பாயிண்ட், லெக் ஸ்லிப் இந்த மாதிரிலாம் போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட் செட்டப்புமே பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சுல்ல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேன். அது மட்டும் தானே ஒரே வழி. அதாவது என்ன நடந்துச்சுன்னா அன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு ஹைதராபாத்துக்கு வந்து 245 சேசிங்னு அமைஞ்சிச்சு இதே பஞ்சாபோட. இத்தனைக்கு என்னன்னா போன கேலண்டர் டேட் இருக்குல்ல, அதாவது நேற்றுக்கு ஏப்ரல் எவ்வளவு 15th ஏப்ரல் 15th 2024 தான் ஐபிஎலோட ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கப்பட்டுச்சு 287. அதே டேட்ல ஐபிஎலோட லோவஸ்ட் ஸ்கோர் டிஃபென்ஸ் செய்யப்பட்டிருக்கு. பட் அகைன் நீங்க கேப்டன்சிங் கேட்கறதுக்காக நான் சொல்ல வரேன். எப்படி ஹைதராபாத்துக்கு வந்து 245 சேசிங் ஒரே வழி அடிக்கிறது தான். அந்த மாதிரி பஞ்சாபுக்கு அமைஞ்சது ஒரே வழி. இந்த மாதிரி டைட்டா போலிங் போடுறாங்க. ஏன்னா போன மேட்ச் பஞ்சாப் விளையாடின போன மேட்ச் 244 டிஃபெண்ட் பண்ண தவறுனாங்க. மேட்சை விட்டாங்க மொத்தமா. ஆமா ஹைதராபாத் கிட்ட. சோ இந்த மேட்ச் போறதுன்னா ஒரே வழி, எப்படியாவது டைட்டா போலிங் போடணும், விக்கெட் எடுக்கணும். அந்த ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் என்னமா பண்ணாங்க ஸ்ரீராம். நீங்க சொல்ற மாதிரி கேப்டன்சி பிரில்லியன்ட், போலிங் சேஞ்ச் பிரில்லியன்ட். ரிக்கி பாண்டிங் ஆஷிஷ் நேராவா மாறினதை பார்த்தோம். ஆமா, வெளியே வந்து பவுலிங்ல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணாரு. என்னன்னா போன மேட்ச்ல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் பேசும்போது என்னோட பவுலிங் ரொட்டேஷன்ல பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு இருப்பாரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல. ஸோ அதை இந்த மேட்ச்ல வந்து அதை வந்து ரொம்ப பெட்டரா ஆக்கி ரொம்ப சூப்பரா வந்து பவுலிங் ரொட்டேஷன் பண்ணி நிறைய சேஞ்சஸும் இருந்துச்சு 11ல வேற. ஸோ அதெல்லாம் வந்து சரியா பயன்படுத்தி ரொம்ப அருமையான ஒரு கேப்டன்சி. மக்களின் கேப்டன் அவர் வந்து புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியா. கேப்டன்சின்னு எடுத்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஸ்ரீராம். இன்ஃபேக்ட் வந்து நான் கமெண்ட்ரியில இருந்தேன். நான் கமெண்ட்ரியில இருந்தப்போ ஒரு 7வது ஓவர்ல நான் சொன்னேன் செஹல் டிலேட் அப்படின்னு. நான் வந்து இவர் அபரஜித்தோ இந்திரஜித்தோ 2 பேர் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. சரி யாரோடய நான் வந்து இருந்தேன் கமெண்ட்ரியில தமிழ்ல. நான் அப்ப சொன்னேன் ஸ்ரீராம், நீங்க அடிச்சது 100 ரன் தான் அண்ட் ஃபீல்டிங் அது வரைக்குமே ரொம்ப மோசமா இருந்துச்சு. நான் சொன்னேன் இப்ப நீங்க வந்து உங்களோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் கிட்ட திரும்பணும். லீகோட ஹிஸ்டரியில இந்தியன் பிரீமியர் லீக் ஆரம்பிச்சு 18 வருஷம் ஆகுது. ஒருத்தர் மட்டும் தான் 200 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் ஏன் இன்னும் வரல? வந்தாரு, கொஞ்சம் டிலேடா வந்தாரு. 8வது ஓவர் வந்தாருன்னு நினைக்கிறேன் ஸ்ரீராம். ஆனா ஒரு ஒரு வலைய வீசினாரு, செம்மையா இருந்துச்சு. நீங்க வந்து சகலை பத்தி இன்னும் பேசணும் அப்படின்னா டெக்னிக்கா பார்த்தோம்னா நிறைய லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய கூகுளிஸ் நிறைய போடுறத பார்ப்போம். இவர் வந்து கன்வின்சிங்கா அந்த ஆர்த்தடாக்ஸா அந்த பழைய லெக் பிரேக்ஸ் வந்து நிறைய போடுவாரு. அப்புறம் வந்து பேட்ஸ்மேனுக்கு ரிஸ்க் எடுத்து நிறைய வந்து இப்போ ரசலுக்கு போடும்போது கூட அந்த ஓவர் அடி வாங்கினாரு. பட் இருந்தாலும் அவர் அந்த விக்கெட்டுக்காக தான் ட்ரை பண்ணாரு. சோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து விஷயங்கள் இருக்கு. அண்ட் ரசலுக்கு கூகுளிஸ் தான் போட்டாரு. ஐ திங்க் ரசல் வந்து லாஸ்ட் ஒரு 5 தடவை எப்பெல்லாம் ஆடி இருக்காரோ ஐ திங்க் கூகுளிக்கு தான் அவுட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஏதோ ஸ்டார்ட் சொல்லுது. நிறைய தடவை லெக் ஸ்பின்னர்ஸ் அவர் ஆடுறப்ப கூகுளிக்கு தான் அவுட் ஆவார். அவர் ஃபாஸ்ட் பவுலர் இன்னும் கான்பிடென்டா அடிக்கிறாரு. சோ நிறைய கேப்டன்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸுக்காக கொடுக்குறாங்க அவர் பேட்டிங் வரப்போ. அதுவும் மெயினா லெக் ஸ்பின்னர்ஸ். இவரோட ஃபீல்ட் செட்டப்லாம் பாத்தீங்களா? சகல் வந்து ரசலுக்கு போடுறப்போ இந்த ஸ்ட்ரைட்டா 4 ஃபீல்டர்ஸ் இருந்தாங்க. லாங் ஆஃப் நடுஸ்ல ஒரு ஃபீல்டர், இந்த சைடு எக்ஸ்ட்ரா டீப் எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு ஃபீல்டர், 4 பேர். கரெக்ட். அது சூப்பர் கேப்டன்சி அண்ட் செம அட்டாக்கிங் போலி. இப்போ வந்து யுஸ்வேந்திர சஹலுக்கு கேப்டன் ஃபீல்ட் செட் பண்ண மாட்டாரு, அவரே தான் ஃபீல்ட் செட் பண்ணிப்பாரு. ஸோ அந்த கிரெடிட் நம்ம அவர் தான். ஏன்னா ரசல் கிட்ட அந்த ஷாட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ரிவர்ஸ் படிக்க மாட்டாரு, ஸ்வீப் படிக்க மாட்டாரு. அண்ட் இந்த கேம் டெய்லர் மேட் ரசலுக்கு ஜெயிச்சு கொடுக்க. டாக்டிக்கலா ரசல்ல கேகேஆரும் ஒரு சில தப்புகள் பண்ணாங்க. மேபி அந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்றேன். பட் செஹல் பியூர் அண்ட் பியூர் மாஸ்டர் கிளாஸ். நிக்கலஸ் பூரன் விக்கெட்டை எடுத்தாருங்க அன்னைக்கு. 30 ரன் கொடுத்தாரு. பட் ஸ்டில் நான் 30 ரன்னா நிக்கலஸ் பூரன் விக்கெட் ஆனா நான் 30 ரன் கொடுப்பேன். பூரன் விக்கெட் கிடைக்கிறது எனக்கு அபூர்வம். அவர் மாதிரி தைரியமான போலர் நம்ம வந்து இந்த என்டையர் லீக்ல பார்த்தல. இன்னமும் சின்னசாமியில அதிக விக்கெட் அவர் தானே எடுத்திருக்காரு. கிரேட்டஸ்ட் பேட்டிங் விக்கெட். இப்ப வேணா ஹைதராபாத் டெல்லி எல்லாம் வந்து நான் தான்டா கிரேட்டஸ்ட் பேட்டிங் விக்கெட் சீன் போடலாம். காலகாலமா சின்னசாமி தான் இருந்திருக்கு. அங்க அதிக விக்கெட் எடுத்தவர் இவர் தான். நீங்க சொன்ன ரசல் வந்து பார்த்தோன்னா 34 ரன் தான் தேவைன்னு நினைக்கிறேன். அவர் என்ன கையில 2 விக்கெட் இருந்துச்சு. அந்த ஓவர் பெரிய ஓவரா வேற போச்சு, சகல் ஓவர். அப்படிங்கிறப்ப அதே மாதிரி இன்னொரு ஓவர் வந்திருந்தா வின் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் அவர் வந்து ஜான்சனுக்கு வந்து அவுட் ஆகுறாரு. ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறது? ரசல் வந்து அந்த பழைய ரசலா இல்லையோ அந்த பினிஷ் பண்ணி கொடுக்கறதுல? பழைய ரசலா இந்த சீசன் ஃபுல்லா இல்ல. அண்ட் இன்னொரு விஷயம், இதை விட பழைய ரசல் நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப பழசாயிட்டாருன்றது ஒரு விஷயம். எனக்கு 2-3 விஷயம், ஐ மீன் நீங்க பெருசா கேள்வி கேட்டீங்கன்னா ஒவ்வொன்னா வரேன். ரசல் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி செஹலோட ஓவர்ல ஒரு 4 2 6 அடிக்கப்பட்டுச்சு. ரசல் செஹல் ஆடின அந்த ஓவர்ல கடைசி 2 பால் என்ன பண்ணுவாருன்னா வைடா போடுவாரு.
அதுல வந்து ஒண்ணு மடக்கி ரசல் 6 அடிப்பாரு. லாங் ஆஃப்க்கு மேல, லாங் ஆன் மேல செம ஷாட். அடுத்த பால், லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர், அந்த பக்கம் வைபவ் அரோரா தான் இருக்காரு. 2 விக்கெட் இருக்கு. ரசல் அந்த பால் வெல் லெஃப்ட் விடுவாரு. அந்த பால் ரசல் சான்ஸ் எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அரோரா ஒரு ஒரு ஓகே பேட்டர், அதனால பேட் பிடிக்க முடியும். அவர் வந்து ஹர்ஷ்தீப் சிங் 6 பால் விளையாடினார் அதுக்கு அடுத்த ஓவர். அண்ட் இந்த மேட்ச் ஹர்ஷ்தீப்புக்கு நியூ பால் கொடுக்கல, 5வது ஓவர் தான் கொடுத்திருந்தாரு ஸ்ரேயஸ். ஹர்ஷ்தீப் வரப்போ 5 பால் அரோரா ஏதோ ஆடிட்டாரு, 6வது பால் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் தான் இருக்கு. ரசல் அதுக்கு அடுத்த ஓவர் யான்சன் கிட்ட அவுட். சோ அந்த செஹலோட பால் சான்ஸ் எடுத்து சிங்கிள் எடுத்திருந்தாருன்னா ரசல் ஸ்ட்ரைக் வந்திருப்பாரு. இல்ல அரோரா அதுல ஏதாவது ஒரு ஓவர் ஒரு பால் சிங்கிள் எடுத்திருந்தாருன்னா ரசல் திரும்ப ஸ்ட்ரைக் வந்திருப்பாரு. இந்த சீசன்ல எனக்கு எந்த மேட்ச்னு தெரியல. ரிங்கு சிங் இந்த மாதிரி தான் ஒரு மேட்ச்ல வந்து போடுவாரு கேகேஆருக்கு. 19th ஓவர்ல லாஸ்ட் பால் வந்து 4 அடிச்சுட்டு லாஸ்ட் ஓவர் ஸ்ட்ரைக் இல்லாம இருப்பாரு. அந்த சைடு பூரா விக்கெட் போயிரும், மேட்சே விட்டுருவாங்க இல்லையா? இது 2-3 தடவை நடந்திருக்கு. முந்தானத்துக்கு டேவிட் மில்லர் நம்பர் 7ல வந்து ஒரு பால் கூட பேட்டிங் ஆடல. சிஎஸ்கே மேட்ச் ஒன்னு தோத்தாங்களே, நூர் அகமதுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாரு. இது 2-3 தடவை நடந்ததை பார்த்தோம். இதுதானே அவேர்னஸ். அவர் வந்து அரோரா ஆடிடுவாரு, ஏதோ சிங்கிள் கொடுப்பாருன்னு நினைச்சாரு, பார்த்தா சிங்கிள் வரவே இல்லை, அங்க மாட்டினாங்க. இந்த மாதிரி மேட்சஸ் வந்து நம்ம நிறைய வந்து ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் பார்த்துட்டோம். என்னன்னா நமக்கே ஒரு மைண்ட் செட் இல்லாம போயிருச்சு. டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது 1% கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதான் உண்மை. யாருமே எதிர்பார்க்கல. நம்ம எக்ஸ்பிளேஸ் ஆகட்டும், கிரிக்கின்ஃபோ வந்து கிரிக்கின்ஃபோ இந்த வின் ப்ரெடிக்டர் கொடுப்பாங்கல்ல, 1% தான் கொடுத்திருந்தாங்க. கொடுக்கணுமே கொடுக்கறது எப்படி 100% போடுறதுன்னு தெரியாம 99% போட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி கேம்ஸ் எப்படி நம்ம முன்னாடி பார்த்துப்போம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷம் கூட எடுத்துக்கலாம். ஒரு 120 130 டிஃபெண்ட் பண்ணுவாங்க டீம்ஸ். அண்ட் சன்ரைசர்ஸ்லாம் அந்த மாதிரி கேம்லாம் நிறைய வின் பண்ணி பார்த்துருக்கோம். சிஎஸ்கே மும்பை கூட அங்கங்க ஒரு சில மேட்சஸ் இந்த மாதிரி பயங்கரமா வின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மேட்ச் திரும்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? பவுலர்ஸுக்கு இது வந்து ஒரு நம்பிக்கை தானே இந்த மேட்ச்? ரொம்ப அபூர்வமா இருக்கு ஸ்ரீராம். நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட். பட் இனிமே இந்த காலத்துல இந்த மாதிரி மேட்ச் பாக்குறது கஷ்டம். ஏன்னா நீங்க வந்து முன்னாடி 11 பிளேயர்ஸ்க்கான கிரிக்கெட்டா இருந்துச்சு. இது 12 பிளேயர்ஸ்க்கான கிரிக்கெட். அண்ட் 12 பிளேயர்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர், ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர். ஸோ அண்ட் பஞ்சாப் அந்த எக்ஸ்ட்ரா பவுலர் எடுக்கல, எக்ஸ்ட்ரா பேட்டருக்கு போய் ஏமாந்தாங்க. பெருசா எதுவும் அடிக்கல. அந்த ஷெட்கே இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்தாங்க. வேற வைஷாக் மேபி போயிருப்பாங்களா இருக்கும், இல்லைன்னா வேற ஒரு யஷ்டாக்கூருக்கு போயிருப்பாங்களா இருக்குன்னு எனக்கு தெரியல. வேற இங்க கேகேஆர் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுத்துட்டு வந்தா. அங்கிரிஷ் ரகுவன்ஷி நல்லா ஆடினாரு. பட் ஸ்டில் நீங்க வந்து சேஸ் பண்றது 110, அதுல ஒரு பார்ட்னர்ஷிப் 55 பண்ணிடுது. பாதி வேலை 50% ஆஃப் ரன்ஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிடுது. இதை நீங்க தோத்தீங்கன்னா ஸ்ரீராம், இது ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான தோல்வி. வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோல்வி. லோ ஸ்கோரிங் த்ரில்லர் நம்ம இந்த காலத்துல பார்க்கவே முடியாது ஸ்ரீராம். எங்க பாக்குறோம் சொல்லுங்க? இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே நம்ம பாக்குறது இல்ல. இந்த பிச்சு அந்த மாதிரி பிச்சு இல்ல. ஸ்ரேயஸ் சொன்னாரு இது வந்து வேரியபிள் பவுன்ஸ் இருக்கிற பிச்சு அப்படின்னு. வேரியபிள் பவுன்ஸ் நான் சத்தியமா சொல்றேன், நான் ஃபுல் மேட்ச் கமெண்ட்ரி பண்ணேன் ஸ்ரீராம். என் கூடயும் நிறைய மேட்சஸ் ஆடினவங்க கமெண்ட்ரி பண்ணாங்க. வேரியபிள் பவுன்ஸ் ஒரு பால் கீழே போகணும், ஒரு பால் மேல போகணும், அதுதானே. ஸ்ரேயஸ் ஐயர் என்ன சொல்றாருன்னா, 110 டீசென்டான ஸ்கோர் தாங்க, நாங்க அடிச்சது டீசென்டான ஸ்கோர் தாங்கிற அப்படிங்கிற நிலைமை வந்துட்டாரு. அதாவது கொல்கத்தா ஆடினதை பார்த்து அந்த மைண்ட் செட் வந்துட்டாரு. அவர் டிசைட் பண்ணிட்டு வந்திருந்தார் அவரோட பழைய டீமு. ஒரு முடிவோட வந்தாரு. அண்ட் ஃபீல்ட் செட்டிங் பிரமாதம் பண்ண. அது ஒரு கேட்ச் பிடிச்சாரு ரமன்தீப், இப்படி பேட்டை வச்ச உடனே போனாரு அந்த சைடு. அது நான் பார்த்தேன். அது ஒரு அதான் இந்த ஃபுல் மேட்ச் வந்து இந்த யூடியூப்ல நீங்க இந்த வில்லேஜ் கிரிக்கெட்னு ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்லையே. ஃபாலோ பண்ணுங்க. ஐ மீன் சரி, நான் எதுக்கு அந்த சேனலுக்கு மார்க்கெட்டிங் பண்றேன்னு தெரியல. பட் ஸ்டில் அது ஒரு பயங்கர என்டர்டெய்னிங் சேனல். அதாவது இந்த கலி கிரிக்கெட், அந்த மாதிரி வில்லேஜ் கிரிக்கெட், இந்த மாதிரி இடத்துல நடக்கிற காமெடியான விஷயங்கள்லாம் எடுத்து கம்பைலேஷனா போடுவாங்க யூடியூப்ல. போர் அடிக்கிறப்ப பாக்குறப்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மேட்ச்ல வர நிறைய விஷயங்கள் வில்லேஜ் கிரிக்கெட்ல வர வேண்டியது. அந்த மாதிரி காமெடி பண்றது. அந்த பாட்லெட்டோட ஓவர் த்ரோ, சஷாங்க் சிங்கோட ஃபீல்டிங்கு, இந்த ஸ்போர்ட்ஸ் டிராமாலாம் எடுப்பாங்க. அதாவது வந்து ஒரு டீம் வந்து அந்த ஹீரோவோட டீம் வந்து இந்த மாதிரி தான் தோக்குற மாதிரியே போகும், ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது. கடைசியில பார்த்தா ஆப்போனன்ட் வந்து அவுட், அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாத இடத்துல இருந்து மிராக்கிள் நடந்து வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. பஞ்சாபுக்கு இது வந்து இது அவங்களோட சீசனா மாத்துறதுக்கான கேமா இருக்குமா இந்த கேம்? ஏன்னா வின் பண்றது அப்படிங்கிறது பெரிய பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்கான். அண்ட் ரிக்கி பாண்டிங், ஸ்ரேயஸ் 2 பேருமே வந்து அவ்வளவு மோட்டிவேட்டடா இருக்கிறாங்க. நேற்று ரிக்கி பாண்டிங்லாம் அவ்வளவு எனர்ஜியா இருந்தாரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம். வேர்ல்டு கப் வின் பண்ண ஒரு சந்தோஷத்தோட இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா ஸ்ரீராம், அப்ப கூட அவர் வந்து மேபி இப்படி சந்தோஷமா சிரிச்சு நான் பாக்கல. அவர் வந்து கோவமா கத்துறதுதான் எனக்கு ரிக்கி பாண்டிங்கோட லாஸ்ட் மேட்ச் ஞாபகம் இருக்கு.
இப்படி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி வின்ஸ் பண்ணும் ஸ்ரீராம். ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இப்ப நாங்க நம்மலாம் டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளையாடுற ஆளுங்க. அதுல ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட நம்ம எவ்வளவு ஆனந்தமா என்ஜாய் பண்ணுவோம். அந்த ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு 1% தான் வாய்ப்பு இருக்கு. அதை புடிச்சு வந்துட்டாங்கன்னா பெரிய விஷயம். அதான் இந்த மேட்சே ஜெயிச்சுட்டாங்கன்னா இனிமே எந்த மேட்சா இருந்தாலும் பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, டிசி விசஸ் ஆர்ஆர். ஸோ சொல்லுங்க உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? டிசி நான் அவ்வளவு நம்பர்ஸ் எடுத்துட்டு வரல இந்த மேட்சுக்கு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல போன தடவை டிசி தோத்தாங்க. எனக்கு ஆர்ஆர் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருந்திருக்காங்க. ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க. கேகேஆர் மாதிரி தான் இருந்திருக்கு. கேகேஆர் இது வரைக்கும் ஒரு மேட்ச் வின்னு, ஒரு மேட்ச் தோல்வி, ஒரு மேட்ச் வின்னு, ஒரு மேட்ச் தோல்வி. நேத்துக்கு தான் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு. ஆர்ஆருக்கும் அதே மாதிரி தான் விதி போகுது. ஐ திங்க் ஆர்ஆர் இன்னைக்கு ஏதோ பண்ணுவாங்களோ. ஏன்னா டிசி போன மேட்ச் தோத்த விதம் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கையில இருந்துச்சு. கருண் நாயர் அவ்வளவு நல்லா ஆடி இருந்தாரு. அதுக்கப்புறம் மோசமா விளையாடினாங்க. கேஎல் ராகுல் ஓபன் பண்ணலைன்னா ஆர்ஆர் வின்னு சொல்றேன். கேஎல் ராகுல வச்சுதான் எல்லாம் அப்படிங்கிறீங்க. ஆமா. சரி, அப்ப நீங்க ஆர்ஆர்னா நான் டிசி தான். பாத்திரலாம் என்னன்னு. ஓகே, தேங்க்யூ சோ மச் ப்ரோ. தேங்க்யூ. கோடையை குளுகுளுவாக்க சத்யா வழங்கும் குளுமையான ஆஃபர். 5 ஸ்டார் ஏசி வாங்கினால் எல்இடி டிவி இலவசம். 0 டவுன் பேமெண்ட் முதல் 5000 கேஷ்பேக் வரை. சத்யா வாங்க ஈஸி இஎம்ஐயில் அள்ளிட்டு போங்க.